உங்கள் ப்ரெஸ் ஓன் ஆர்டர் பண்ணுற ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் ஒர்க் பண்ணுற ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் கம்பெனிக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்ன பேப்பர் வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, எந்தெந்த ஜாபுக்கு என்னென்ன பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேப்பர் இப்போ கரண்ட் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிற டேட்டா உங்கள் கையில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரீஆர்டர் வரும்போது இதுக்கு முன்னாடி அந்த ஜாப் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்களுக்கு அன்னன்னைக்குரிய ஒர்க் ஷெடியூல் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம கொடுத்த ஒர்க் ஷெடியூலை அவங்க 100% எஃபிஷியன்சியில் முடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ண வேண்டியிருக்கோம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுத்த காஸ்டிங் தான் இங்கே ப்ரொடக்ஷனில் வந்திருக்கா, இல்லை அதுக்கு கூட வந்திருக்கா, குறையா வந்திருக்காங்கிறத டெய்லி நம்ம ட்ராக் பண்ண வேண்டியிருக்கோம். பிகாஸ் நம்மளுடைய காஸ்டிங்கை கொடுத்ததோட நம்மளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜினை கட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்மளுடைய இவ்வளோ டாஸ்கையே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம என்ன செய்யலாம்? எஸ், கரெக்ட். நம்ம ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் போட்டால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ரெடிமேட் இஆர்பி இருக்குது, இன்னொன்று டெய்லர் மேடு இஆர்பி இருக்குது. ரெடிமேட் இஆர்பி போடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஏற்கனவே நம்மளுடைய கம்பெனி ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு ஐடியாஸில் இருப்போம், நம்ம ஒரு சிஸ்டம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் டோட்டலாக கம்பெனி அண்ட் நம்ம டீமை என்டையராக இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கோம். பட் அது ப்ராக்டிக்கலாக ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கும். சரி, நம்ம ஒரு டெய்லர் மேட் சாஃப்ட்வேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமர் கூப்பிட்டு வச்சு நம்ம நம்மளுடைய ஐடியாஸை ஃபுல்லாக இன்புட் கொடுத்து அவரை எழுத வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களுடைய ஐடியாஸ் டோட்டலாக நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அவ்வளோ சிஸ்டத்தையும் அந்த ப்ரோக்ராமருடைய இன்புட்டுக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ஒரு இஆர்பி நம்ம கொண்டு வரும்போது நம்மளுடைய சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இஆர்பிக்கு நம்ம கொண்டு போக முடியாது. இஆர்பிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சிஸ்டத்துலேயும் நம்மளுடைய டீமும் சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டீமுக்கும் நம்மளுடைய சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி இஆர்பிலே சில சேஞ்சஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராமரும் வேண்டாம், யாருமே வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய ஐடியாவை நீங்களே ஒரு சிஸ்டமேட்டிக்காக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு மினி இஆர்பிக்கு ஒரு முந்தின லெவலில் ஒரு சாஃப்ட்வேர் நீங்களாகவே ரெடி பண்ண முடியும். எதில் பண்ணலான்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச எக்ஸல்லே நம்ம ரெடி பண்ண முடியும். சாஃப்ட்வேர் ஒரு சின்ன மினி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா, உங்களுடைய டீமையாக அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படி எக்ஸல்லே கிரியேட் பண்ண ஒரு சின்ன மினி இஆர்பியை நான் உங்களுக்கு டெமோ காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கம்மிங் சண்டே உங்களுக்கு அந்த ப்ரிவியூ வீடியோ டெமோ வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்.